நிச்சயமாக ஆபிரகாம். இந்தியாவுக்குள் நுழைந்து வாலாட்ட முயன்ற பாகிஸ்தானின் வால் ஓட்டி நறுக்கப்பட்டு, அதாவது பாகிஸ்தான் விமானங்கள் நசுக்கப்பட்டிருக்கின்றன. 5 விமானங்கள் வீழ்த்தப்பட்டிருக்கின்றன. 4 போர் விமானங்கள் மற்றும் 1 ராணுவ கண்காணிப்பு விமானம், அதுவும் கிட்டத்தட்ட போர் விமானம் என்றே கூறலாம். ராணுவத்தின் கண்காணிப்பு விமானம் அது. எனவே 5 விமானங்கள் வீழ்த்தப்பட்டிருக்கின்றன. அதில் ஜெய்சால்மாரிலே ஒரு விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டது. அதில் உள்ள விமானியும் சிறை பிடிக்கப்பட்டிருக்கிறார் என்பதும் கூடுதல் தகவல். அது மட்டும் இல்லாமல் இந்த 4 போர் விமானங்கள் 2 F-16, அதாவது அமெரிக்க தயாரிப்பான 2ம், அதே போன்று சீன தயாரிப்பான 2ம் என 4 போர் விமானங்கள். இந்த 4 போர் விமானங்களும் இந்திய எல்லைக்குள் நுழைந்து இந்தியாவை தாக்க முயற்சித்த போதுதான் இந்திய வான் தடுப்பு பாதுகாப்பு அவற்றை சுட்டு வீழ்த்திருக்கிறது. ஆகாஷ் ஏவுகணைகள், பிருத்வி ஏவுகணைகள் மூலமாக அவை சுட்டு வீழ்த்தப்பட்டதாக இந்திய ராணுவ தரப்பிலே தகவல்கள் பரவ ஆரம்பித்திருக்கின்றன. எனவே இந்தியாவுக்கு நுழைய முயன்ற பாகிஸ்தானின் 5 போர் விமானங்களும், ஒரு கண்காணிப்பு விமானம் சேர்த்த 5 போர் விமானம் தற்போது சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கின்றன. மிக பெரிய இந்த அடியானது பாகிஸ்தான் எதிர்பார்க்கவில்லை. இதனுடைய எதிரொலி பாகிஸ்தான் படைகள் பின்வாங்க ஆரம்பித்திருக்கின்றன. என்றால் அவர்களுக்கு மிகப்பெரிய பலமாக அவர்கள் நம்பியது இந்த வான்படை பாதுகாப்பு தான். தற்போது இந்த விமானங்கள் அடி வாங்கியது அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத, பொறுக்க முடியாத ஒரு நிலையை அவர்கள் கொடுத்திருக்கின்றதான் கூற வேண்டும். அந்த அளவுக்கு இந்தியாவுடைய வான் பாதுகாப்பு மிக மிக பலமாக இருந்திருக்கிறது. பாகிஸ்தான் இதை எதிர்பார்க்கவில்லை. அந்த அளவுக்கு பதிலடியை இந்தியா, அதாவது தடுத்து நிறுத்துவது மட்டுமில்லாமல் பதிலடியும் தற்போது இரட்டை மடங்கு பலத்துடன் இந்தியா கொடுத்து கொண்டிருப்பதால் பாகிஸ்தானுடைய விமானப்படை மட்டுமல்ல, தரைப்படையும் தற்போது அதிர்ந்து போயிருக்கு என்றுதான் கூற வேண்டும். ஆப்ரஹாம், தகவலுக்கு நன்றி சண்முக சுந்தரம்.